நண்பர்களே, ஒரு நிமிடம் உங்கள் நெஞ்சின் இடது புறத்தில் கை வைத்து உங்களுக்குள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டது. அல்லாஹ்வின் ரஹ்மத் மழை போல பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம் இதயம் உண்மையிலேயே பாவங்களில் இருந்து விடுபட்டு விட்டதா? சிறு வயதிலிருந்தே நாம் ஒரு சஹீஹான ஹதீஸை கேட்டு வளர்ந்திருக்கிறோம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படும், நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படும், ஷைத்தான்கள் சங்கிலியால் விலங்கிடப்படுவார்கள். இது 100% உண்மையான புகாரி மற்றும் முஸ்லிம் ஹதீஸ். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி நம் மூளையை துளைக்கிறது. ஷைத்தான் உண்மையிலேயே சங்கிலியால் கட்டப்பட்டு சிறையில் இருக்கிறான் என்றால் இந்த புனித மாதத்திலும் மக்கள் ஏன் பொய் சொல்கிறார்கள்? ஏன் வியாபாரத்தில் ஏமாற்றுகிறார்கள்? நோன்பு வைத்துக்கொண்டே ஏன் மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறார்கள்? ஷைத்தான் தான் இல்லையே, பின் யார் உங்கள் காதுகளில் பாவங்களை செய்யச் சொல்லி கிசுகிசுப்பது? ஷைத்தான் இல்லாமலேயே நமது கைகள் எப்படி ஹராமான விஷயங்களை நோக்கிச் செல்கிறது? இன்றைய வீடியோவில் இஸ்லாமிய வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றான இந்த கேள்விக்குத்தான் விடை தேடப் போகிறோம். இது உங்கள் ரமலான் சிந்தனையையே அடியோடு மாற்றப் போகிறது. வீடியோவை இறுதி வரை பாருங்கள். நீங்கள் முதல் முறையாக நம் சேனலுக்கு வந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து நம் குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள். ரமலானில் பாவம் செய்ய காரணம் ஷைத்தான் அல்ல, நமக்குள் இருக்கும் இன்னொரு மிகப்பெரிய எதிரி. அதன் பெயர்தான் நப்ஸ், அதாவது மன இச்சை. குர்ஆனில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக மனிதனின் மனம் பாவத்தின் பக்கமே அதிகம் தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் புரிய வைக்கிறேன். ஒரு காட்டு குதிரையையும் அதை ஓட்டும் சவாரி ஆளையும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். குதிரை என்பது உங்கள் மனம், சவாரி செய்பவன் தான் ஷைத்தான். கடந்த 11 மாதங்களாக அந்த ஷைத்தான் உங்களை பாவத்தின் பாதையிலேயே ஓட்டி பழகிவிட்டான். இப்போது ரமலான் வந்துவிட்டது. அல்லாஹ் அந்த சவாரி ஆளை கீழே தள்ளி சங்கிலியால் கட்டிவிட்டான். ஆனால் அந்த குதிரை ஷைத்தான் இல்லாவிட்டாலும் கடந்த 11 மாதமாக ஓடிய அதே வேகத்தில் அதே பாவத்தின் பாதையில் இப்போது தானாகவே ஓடுகிறது. இதைத்தான் பழக்க தோஷம் என்பார்கள். ஒரு ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் செய்த உடனே அது நின்று விடுகிறதா? இல்லை, சில நொடிகள் அது சுழன்று கொண்டேதான் இருக்கும். அதே போலத்தான் ஷைத்தான் கட்டப்பட்டாலும் நம்முடைய பழைய கெட்ட பழக்கங்கள் நம்மை பாவம் செய்ய வைக்கின்றன. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்து விடுகிறோம். ஷைத்தான் ஜின் இனத்தில் மட்டும் இல்லை. குர்ஆன் மனித உருவில் உள்ள ஷைத்தான்களை பற்றியும் மிக தெளிவாக எச்சரிக்கிறது. ரமலானில் ஜின் ஷைத்தான்கள் தான் கட்டப்படுவார்கள். ஆனால் மனித ஷைத்தான்கள் அவர்கள் சுதந்திரமாகவே இருக்கிறார்கள். உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் ஸ்மார்ட் போன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், தராவீஹ் நேரத்தில் உங்களை ஊர் சுற்ற அழைக்கும் நண்பர்கள், இவர்கள்தான் ரமலானில் உங்கள் புதிய ஷைத்தான்கள். ஜின் ஷைத்தான் வந்தால் அவுது பில்லாஹ் சொன்னால் ஓடிவிடுவான். ஆனால் இந்த மனித ஷைத்தான்களை விரட்டுவது அவ்வளவு எளிதல்ல. அவர்கள் உங்கள் நண்பர்கள் போல பேசி உங்களை பாவத்தில் வீழ்த்துவார்கள். ஒரு வேடன் காட்டில் வலை விரித்துவிட்டு வீட்டுக்கு போய்விட்டான். இப்போது வேடன் அங்கு இல்லை, ஆனால் வலை அப்படியேதான் இருக்கிறது. அந்த வழியே போகும் மான் அந்த வலையில் தானாகவே சிக்கும். அதே போலத்தான் வேடனான ஷைத்தான் ரமலானில் சிறையில் இருந்தாலும் அவன் விரித்து வைத்த இணையதளம், வட்டி, ஆபாசம் என்ற வலைகள் அப்படியேதான் இருக்கின்றன. அதில் நாமாக போய் விழுந்துவிட்டு ஷைத்தான் என்னை ஏமாற்றிவிட்டான் என்று சொல்லக்கூடாது. ரமலானில் அல்லாஹ் ஷைத்தானை கட்டியதற்கு காரணம் ஒரு பிரீட்சை வைப்பதற்காகத்தான். பரீட்சை ஹாலில் ஆசிரியரே எல்லா பதில்களையும் சொல்லிவிட்டால் அந்த தேர்வுக்கு என்ன மதிப்பு? முக்கிய குற்றவாளியான ஷைத்தானை அல்லாஹ் அகற்றிவிட்டான். இப்போது என் அடியான் தன் சொந்த விருப்பத்தால் பாவத்தை விடுகிறானா என்று பார்ப்போம் என்பதே அந்த பரீட்சை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் பொய்யான பேச்சையும் தீய செயல்களையும் விடவில்லையோ அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. மிகப்பெரிய எச்சரிக்கை இது. வெளியில் பார்க்க பளபளப்பாகவும் உள்ளே அழுகி புழுத்து போயும் இருக்கும் ஒரு பழக்கூடையை யாராவது விலைக்கு வாங்குவார்களா? மாட்டார்கள். புறம் பேசுதல், பொய், ஹராமான பார்வை, பெருமை, பொறாமை ஆகியவற்றுடன் நாம் வைக்கும் நோன்பும் அப்படிப்பட்ட அழுகிய பழக்கூடைதான். பெருமை என்ற அந்த ஆன்மீக பாவத்தால் தான் இப்லீஸ் சுவர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டான் என்பதை மறந்துவிடாதீர்கள். அப்படியானால் இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. உங்கள் நப்சை வெல்ல இதோ 3 சக்தி வாய்ந்த வழிகள். 1. டிஜிட்டல் நோன்பு. உணவுக்காக மட்டும் நோன்பு வைக்காதீர்கள். கண்களுக்கும் காதுகளுக்கும் நோன்பு வையுங்கள். ஹராமான வீடியோக்கள் வந்தால் அல்லாஹ் பார்க்கிறான் என்று உடனடியாக கடந்து செல்லுங்கள். 2. திக்கர். இரும்பில் துரு ஏறினால் அதை சுத்தப்படுத்த உப்பு காகிதம் தேவை. பாவத்தால் துருப்பிடித்த இதயத்தை சுத்தப்படுத்த பாவ மன்னிப்பு என்னும் திக்கர் தேவை. 3. துவா. நோன்பு திறக்கும் நேரத்தில் கேளுங்கள்,
யா அல்லாஹ், ஷைத்தானே இல்லை என்றாலும் என் மனதின் இச்சைகளிடம் நான் தோற்றுப் போகிறேன், என்னை அதிலிருந்து காப்பாற்று என்று அழுதபடி கேளுங்கள். நண்பர்களே, ரமலான் மாதம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. கண்மூடி திறப்பதற்குள் நாட்கள் முடிந்துவிடும். ஷைத்தான் மீண்டும் திரும்பி வருவான். ஆனால் அவன் திரும்பி வரும்போது உங்களை பழைய பலவீனமான மனிதனாக அவன் பார்க்கக்கூடாது. இந்த ரமலான் உங்கள் வாழ்க்கையின் கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். எனவே விழித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்கள் இதயத்தில் சிறு தாக்கத்தையாவது ஏற்படுத்தியிருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு உடனே ஷேர் செய்யுங்கள். உங்களின் ஒரு ஷேர் யாரோ ஒருவரை பாவத்திலிருந்து மீட்கலாம். அதற்கான நற்கூலி உங்களுக்கும் வந்து சேரும். இது போன்ற பயனுள்ள இஸ்லாமிய தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த புனித மாதத்தில் இறையச்சத்தை, தக்வாவை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.